கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 2வது நாள் கூட்டத்திலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அடியனை பலப்படுத்தினபடியினால் ஆண்டவரை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நாம் அருமையாக கர்த்தரை பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நாம் தொடர்ந்து கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வசனங்களை, ஆவியும் ஜீவனுமான கர்த்தருடைய வசனங்களை ஸ்தோத்திரத்தோடு பொறுமையோடு தேவாவியானவரின் ஒத்தாசையோடு கூட சிந்திக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருவாராக. நேற்றைக்கு ராத்திரியிலே நான் உங்களோடு கூட புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலும் இருந்து புதிய ஏற்பாட்டிலும் இருந்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய தியானத்திற்காக திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதனுடைய 9 மற்றும் 10வது வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 244வது பக்கம், உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள் வாசிப்போமா? 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, 11ஐயும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த நாட்களிலே நம்முடைய நற்செய்தி கூட்டங்களின் நோட்டீஸை பார்க்கிற பொழுது அதிலே பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த காரியங்களை பேசுகிறேன் அப்படின்னு நீங்க நினைத்து விடக்கூடாது. இந்த கூட்டங்களுக்காக பேசுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தின பொழுது ஆண்டவர் வரிசையாக காண்பித்து கொடுத்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வேதத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்க மாத்திரமே நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைய 2வது நாள் சாயங்கால வேளையிலே நாம் ஒரு பண்டிகை குறித்து வாசித்து பார்க்கிறோம். அதனுடைய பெயர் வாரங்களின் பண்டிகை, the festival of weeks. வாரங்களின் பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் நேற்றைக்கு உங்களுக்கு சொன்னது போலவே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய சபைக்கு சொல்லுகிறார், பண்டிகைகள் எல்லாம் வரும் காலங்களை குறித்தது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிக்கும்படிக்கு கற்றுக் கொடுத்த பண்டிகைகளுக்குள்ளே அறிந்து கொள்ள வேண்டிய ஆத்மார்த்தமான ஆவிக்குரிய அநேகம் காரியங்களை தேவன் வைத்திருந்தபடியினாலே அவைகளை ஆசரிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். வருஷத்தில் 3 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படி
உருவாக்கப்பட்ட பண்டிகைகளிலே முதலாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இரண்டாவது வாரங்களின் பண்டிகை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாரங்களின் பண்டிகை அப்படின்ன உடனே நமக்கு சில நேரம் புரியாமல் போகலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த வாரங்களின் பண்டிகை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாரங்களின் பண்டிகைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. அதனுடைய பெயர் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது அதனுடைய பெயராயிருக்கிறது. இந்த வாரங்களின் பண்டிகையை அவர் செலிப்ரேட் பண்ண சொல்லுகிற பொழுது 2 காரியத்தை அவர் சொன்னார். ஒன்று, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ காணிக்கையை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது அவர் சொன்னார், நீயும் உன் பிள்ளையும் உன் தகப்பனும் உன் வீட்டில் இருக்கிற பரதேசியும் உன் வீட்டில் இருக்கிற அந்நியனும் திக்கற்ற பிள்ளைகளும் சந்தோஷப்பட வேண்டும் என்று 2 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். இதனுடைய உள்ளான அர்த்தத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வாரங்களின் பண்டிகை 2 காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, நீ உன்னை நேசிப்பது போல, நீ உன்னை சந்தோஷமாய் பார்த்து கொள்ளுவது போல, உன் குடும்பத்தை சந்தோஷமாய் பார்த்து கொள்ளுவது போல அந்நியனையும் பரதேசியையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சந்தோஷமாக காத்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இந்த பண்டிகைகளின் வியாக்கியானங்களை பழைய ஏற்பாட்டிலும் இருந்து புதிய ஏற்பாட்டிலும் இருந்து சில வசனங்களை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த வாரங்களின் பண்டிகையை நம்ம வாசித்து பார்த்தோம். 7 வாரங்கள் கழித்த பிற்பாடு வருகிற நாள் 7 வாரம். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். 7 வாரம் என்று சொன்னால் 49 நாட்கள். 49 நாட்கள் கழிந்த பிற்பாடு வருகிற 50வது நாளிலே கொண்டாடப்படுகிற பண்டிகை இந்த வாரங்களின் பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 காரியங்களை இந்த வாரங்களின் பண்டிகை என்றைக்கு அது கொண்டாடப்படுகிறது என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம், அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 116வது பக்கத்திலே யாத்ராகமம் 34 அதனுடைய 22 நாம் வாசிக்கலாமா? கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகைக்கு பெயர் நான் சொன்னேன் அல்லவா, 50வது நாள் பண்டிகை என்று. ஏனென்றால் 7 வாரங்கள் முடிந்த பிற்பாடு ஆசரிக்கப்படுகிற பண்டிகை இது. லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொண்டால், லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்களை நாம வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 157வது பக்கம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வாக்கியங்கள் வாசிப்போமா? நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு
7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்க நன்றா கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நாம் இந்த கிழமைகளை புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 7வது நாளை ஓய்வு நாளாக அவர்கள் ஆசரித்தார்கள். காரணம் என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தபடியினாலே 7வது நாளை அவர்கள் ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். 7வது நாள் என்பது ஒரு சனிக்கிழமை. வேதம் சொல்லுகிறது அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு 7 வாரங்கள் கணக்கிடப்பட வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 49 நாட்கள் கழிந்த பிற்பாடு 50வது நாளிலே வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், அதாவது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒரு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து 7 வாரங்கள் கழிந்த பிற்பாடு 49 நாட்கள் கழிந்த பிற்பாடு வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே 50வது நாளிலே இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிற வாரங்களின் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 50வது நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் ஃபிகர். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லையும் சரி, 2 ஏற்பாடுகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க நாளிலே, இந்த 50வது நாளிலே நிகழ்ந்த சம்பவங்கள் பரிசுத்த வேதத்தின் 2 பெரிய தாக்கங்களை உண்டாக்குகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொண்டால் உங்களது கவனங்களை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 19வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதனுடைய 10வது மற்றும் 11வது வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 94வது பக்கம். கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். மிக எளிதாக விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வாக்கியங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்திலே போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். 3வது நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேலே இறங்குவார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, நீ ஜனங்களிடத்துல போய் சொல்லு, 2 நாட்கள் தங்களை ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். 3வது நாளிலே சீனாய் மலையிலே கர்த்தர் பிரத்யட்சமாக, வானாதி வானங்களும் கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவன், சர்வசக்தனாகிய தெய்வம் இந்த மனிதனுக்கு மத்தியில வந்து இறங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதத்தை குறித்து பரிசுத்த வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். 3வது மாதத்திலே நடக்கிற சம்பவம் என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்த கால கணக்கை நாம் வேதத்திலிருந்து கற்றறிந்தால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்த அந்த யாத்திராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சேர்ந்து வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்திலே வந்து சேர்ந்தார்கள். இவங்க எந்த நாளிலே இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் 1வது மாதம் 14ஆம் தேதியிலே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். 1வது மாதம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேலண்டர் நாம் பயன்படுத்துகிற கிரிகோரியன் கேலண்டர் அல்ல, அவர்கள் பயன்படுத்துகிறது லூனார் கேலண்டர். அவர்களுடைய கேலண்டர்ல ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1வது மாதம் 14வது தேதியிலே எகிப்தில் அடிமையாய் இருந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. பஸ்கா பலியாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே 1வது மாதம் 14வது தேதியிலே அவர்கள் அந்த எகிப்தை விட்டு அணி அணியாக புறப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட கிழமையை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அது ஒரு வெள்ளிக்கிழமை என்பதை நாம் புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லப்படுகிற பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டார். எனவே ஒரு வெள்ளிக்கிழமையிலே 14வது தேதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் பல இடங்கள் வழியாக நடந்து 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 சீனாய் வனாந்தரத்திலே வந்து சேருகிற பொழுது 3வது மாதம் 1 தேதியிலே அவர்கள் சீனாய் வனாந்தரத்திலே வந்து தங்கினார்கள். அப்படி என்றால் நாம் அந்த நாட்களை கவனமாக கவனித்து பார்த்தால் 1வது மாதம் 14வது தேதியிலிருந்து 30வது தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாட்கள், கிட்டத்தட்ட 16 நாட்கள். அதற்கப்புறம் 2வது மாதம் ஒரு 30 நாட்கள், அப்படின்னா 46 நாட்கள். அடுத்தபடியாக 3வது மாதம் 1 தேதி 47வது நாளிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்திலே வந்து சேர்ந்தார்கள். 47 நாளிலே அவர்கள் சீனாய் வனாந்தரத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த சீனாய் வனாந்தரத்தில் இருந்த மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜனங்களிடத்துல போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீ சொல்ல வேண்டும். 2 நாட்கள் ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். 3வது நாளிலே நான் ஜனங்களுக்கு மத்தியிலே இறங்குவேன் என்று சொன்னார். இப்போ நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 47 + 2 49 அவர் 3வது நாள் என்று சொல்லப்படுகிற அந்த 50வது நாள் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இந்த வார்த்தைகளை கவனமாக கவனித்து பார்த்தால் லேவியராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துதான் அந்த 50வது நாள் எண்ணப்பட வேண்டும். ஆனால் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கின்படி ஒரு வெள்ளிக்கிழமையில் இருந்து அந்த 50வது நாளிலே சீனாய் மலையில் இறங்கினார் என்று நாம் எண்ணுவதற்கு தோன்றும். ஆனால் நம் வேதத்தை கவனமாக நாம் உற்று கவனித்து பார்த்தால் அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து கேட்ட பகுதியிலே சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் தங்குகிற பொழுது மோசே சீனாய் மலைக்கு தேவனிடத்திலே ஏறுகிறதையும்
தேவனோடு கூட பேசுகிறதையும், திரும்ப இறங்கி வருகிறதையும், ஜனங்களோடு பேசுகிறதையும், திரும்ப ஏறி போகிறதையும், தேவனோடு பேசுகிறதையும், திரும்ப இறங்கி வருகிறதையும், தேவனோடு பேசுகிறதையும், ஜனங்களோடு பேசுகிறதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அதற்கான காலங்கள் அங்கு எழுதப்படவில்லை. அதற்கான காலங்கள் அங்கு எழுதப்படவில்லை. எழுதப்படாதவைகள் தேவனுக்கு உரியவைகள் ஆகிலும் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே தேவன் காண்பித்து கொடுத்த அந்த கணக்கின்படியே பஸ்கா பண்டிகையில் இருந்து அல்ல, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த ஓய்வு நாளைக்கு அடுத்த நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 50வது நாளிலே பழைய ஏற்பாட்டிலே தேவன் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். தேவனை ஒருபொழுதும் ஒருவனும் கண்ணாலே கண்டது கிடையாது. அது வரைக்கும் தேவ சமூகத்தை ஜனங்கள் எப்படித்தான் பார்த்தார்கள் என்று சொன்னால், அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஜனங்களுக்கு முன்பதாக நடந்ததைத்தான் ஜனங்கள் கண்டார்கள். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நமக்கு முன்னாலே போகிறதைத்தான் ஜனங்கள் கண்டார்கள். வானாதி வானங்களும் கொள்ளாத மகத்துவர், கோடான கோடி தேவதூதர்களுக்கு மத்தியிலே பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழக்கூடிய மகிமையின் தெய்வம் முதலாவதாக மனிதனை சந்திப்பதற்கு, ஏதேன் தோட்டத்தில் மனிதனை சந்தித்த பிற்பாடு பாவம் நிறைந்த உலகத்தில் மனிதனை சந்திப்பதற்கு, பிரத்யட்சமாய் சந்திப்பதற்கு தெரிந்து கொண்ட இடம்தான் சீனாய் மலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, சீனாய் மலையிலே தெய்வம் இறங்கின அந்த நாளை நினைவு கூறும்படிக்கு, இந்த வாரங்களின் பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சீனாய் மலையிலே தேவன் இறங்கி நியமங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை ஜனங்களுக்கு கொடுத்த பிற்பாடு ஜனங்கள் வழி மாறி போய்விட்டார்கள். வெகு சீக்கிரத்திலே தேவனை விட்டு விட்டார்கள். வெகு சீக்கிரத்திலே விக்கிரக ஆராதனைக்கு நேராக ஓடி போய்விட்டார்கள். வெகு சீக்கிரத்திலே தாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து போனார்கள். கண்ணுக்குட்டியை செய்து அவர்கள் ஆசரித்தார்கள். அதனால தேவனது கோபம் அந்த ஜனங்களுக்கு மேலே பற்றி பிடித்தது. எனவே தேவன் இந்த பண்டிகையை இந்த ஜனங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார். சீனாய் மலையிலே இறங்கி வந்து நியமங்களை கொடுக்கிற தேவன் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாரங்களின் பண்டிகையை, இன்னும் புதிய ஏற்பாட்டு பாஷையிலே சொல்ல போனால் பெந்தெக்கோஸ்தே என்று சொல்லப்படுகிற பண்டிகையை தேவன் கற்றுக் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ ஜனமே, இந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த 50th டேல நடந்த காரியத்துல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு, புதிய ஏற்பாட்டிலே அதே சேம் 50th டேல நடந்த சில காரியங்களை நான் பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். தேவன் சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை ஒழுங்குபடுத்து, ஜனங்களை தயார்படுத்து, மனைவியினிடத்துல சேரக்கூடாது, உன் பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தின பின்பு அந்த 50வது நாளிலே ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட்டவர்களாக, ரொம்ப வெல் பிரிப்பேர்டோடு கூட தங்களை எல்லா விதத்திலும் சரி செய்து கொண்டவர்களாக அவர்கள் அந்த சீனாய் மலையிலே இறங்கி வருகிற பொழுது, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் திருப்பி வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துள் இருந்து 16, 17, 18 வசனங்கள் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் திருப்புங்க. கவனமாக நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 3ஆம் நாள் விடியற் காலத்திலே, எப்போ
50வது நாள், இந்த 3வது நாள் நான் சொல்லுகிறது 50வது நாள், வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லப்படுகிற 50வது நாள் விடியற் காலத்திலே அதிகாலையிலே வாசிக்கலாம். இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியிலே இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று அந்த காட்சி எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ சபையே, பழைய ஏற்பாட்டின் 50வது நாள் பண்டிகையிலே தேவன் இறங்கி வந்த பொழுது நடந்த சம்பவங்கள் ஜனங்களை நடுங்க செய்தது. தேவன் அப்படிப்பட்டவரா? ஜனங்களை நடுங்க செய்தது. வேதம் சொல்லுகிறது, விடியற் காலத்திலே இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தம், மகா பெரிய எக்கால சத்தம், இடி முழக்கம், இதையெல்லாம் பார்த்த உடனே ஜனங்கள் நடுங்கினார்கள். மோசே சொன்னார், இந்த 50வது நாளிலே தேவன் எதற்காக இறங்கி வருகிறார் தெரியுமா? தெய்வ ஜனமே, இன்னும் நீ தேவனை கிட்டி சேரும்படியாக, இன்னும் நீ எழுந்து தூரத்தில் இருக்கிற நீ தேவனுக்கு பக்கத்துல வரணும். பாளையத்தில் இருக்கிற ஜனங்களை புறப்பட பண்ணி தேவ சமூகத்திலே மோசே ஜனங்களை, கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களை அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே தேவனுக்கு பக்கத்திலே அழைத்து கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த அக்னியாக அந்த மலை பற்றி எரிகிறது. அக்னி காடாக அந்த மலை பற்றி எரிகிற அந்த சீனாய் மலையின் அனுபவம் உண்டான நாள் இந்த 50வது நாள் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை. அந்த பண்டிகையில தான் அந்த நம்ம யாத்திராகமம் 19வது அதிகாரத்தை நாம வாசிச்சோமே, தெய்வன் இறங்கி வந்தாருன்னு சொல்லி வாசித்தோமே, அந்த நாளில தான் இந்த மோசையை கூப்பிட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்வதற்கான கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை கற்றுக் கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த 10 கற்பனைன்னு சொல்லப்படுகிற 10 commandments, 10 கட்டளைகளை நாம் எல்லாரும் நன்றாக தெரியும் நமக்கு. அவைகள் மாத்திரம் தேவன் கொடுத்த கட்டளைகள் அல்ல. தேவன் கொடுத்த மொத்த கற்பனைகள் 613 கற்பனைகளை தேவன் அந்த சீனாய் மலையிலே அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். 613 கற்பனைகளிலே 10 கற்பனைகள் முதன்மையானவைகளாக கருதப்பட்டது. அதிலே முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்திலே அன்பு கூறுவதை பற்றியும், கடைசியாக வருகிற 6 கற்பனைகள் மனிதனிடத்திலே அன்பு கூறுவதை பற்றியும் தேவன் சொன்னார். முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வேற எந்த சொரூபங்களும் விக்கிரகங்களும் நீ உண்டாக்க கூடாது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 4 கற்பனைகள் தேவனிடத்துல அன்பு கூறுகிற காரியம். 6 கற்பனைகள் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம். திருடாதே, கொலை செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, இச்சியாதே என்று நீ எப்படி உன்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ
அதுபோல நீ மற்றவனை நேசிக்க வேண்டும் என்று 6 கற்பனைகளாக 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட காலம் இந்த வாரங்களின் பண்டிகை. அதனால்தான் நம்ம வாசித்து கேட்ட உபாகமத்தின் புஸ்தகத்திலே 2 காரியத்தை தேவன் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ காணிக்கை கொண்டு வா என்று சொன்ன உடனே 10 ரூபாய் காணிக்கை கொண்டு வந்து 10,000 ரூபாய் காணிக்கை கொண்டு வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் சொன்னார், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் அதை நான் உனக்கு சொல்லேன். இந்த பூமி முழுவதும் தெய்வத்தினுடையது. இந்த தெய்வத்திற்கு நாம் எதை கொண்டு வர போகிறோம்? காணிக்கையை கொடுத்து தேவனிடத்துல நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நம்மாலே சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலே நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்தில் எழுதுகிறார். 2 யோவான் 6வது வசனத்திலே இதனுடைய முக்கியமான சாராம்சத்தை, இந்த 613 நியமங்களின் சாராம்சம் இந்த 10 கற்பனைகளில் வைக்கப்பட்டது. இதனுடைய சாராம்சத்தை இயேசுவினிடத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒருவன் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நியாயப்பிரமாணத்திலே மிகவும் பிரதான கற்பனை எது என்று கேட்டவுடனே ஆண்டவர் இந்த 10 கற்பனையை 2 பகுதிகளாக சுருக்கினார். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பனையாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் இந்த கற்பனையை 2 கற்பனையாக அவர் காண்பித்து கொடுத்தார். கற்பனையின் பொருள் என்னவென்றால், மாயமற்ற விசுவாசத்திலே கபடமற்ற இருதயத்திலே பிறக்கிற அன்பு என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வாரங்களின் கற்பனை நமக்கு போதிக்கிற, வாரங்களின் பண்டிகை நமக்கு போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அன்பு. தேவனிடத்திலே அன்பு, மனிதனிடத்திலும் அன்பு. நீ இந்த பண்டிகையை கொண்டாட போகிறது ஏதோ உன் பேர் பிரதாபத்தை, உன்னுடைய புகழ, உன்னுடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்காக அல்ல. தேவன் உனக்கு காண்பித்து கொடுத்த அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக தேவன் இந்த கற்பனைகளை அவர் மனிதனுக்கு கொடுத்தார். நான் பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருந்து ஒரு சில பாகங்களை மாத்திரம் வசனங்களை வாசிப்பதற்கு நமக்கு இப்பொழுது சமயமில்லை. ஒரு சில பாகங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்தபோது இந்த 613 நியமங்கள் நிரம்பின இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் ஜனங்களுக்கு கொடுத்தாரே, அதனுடைய காரணம் என்னவென்றால் அது ஒன்றுதான் காரணம். பாவம் என்றால் என்னவென்று அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு கிடைத்தது. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் 3:20. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வந்தது. பாவம்னா என்னன்னு தெரியாதபடியினாலே மனிதன் பாவம் செய்து தேவ கோபாக்கினைக்கு ஏதுவாக அவன் மாறி போனான். அதனால பாவம்னா என்ன அப்படிங்கறத கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். களவு செய்யாதே பாவம், விபச்சாரம் செய்யாதே பாவம், பொய் சாட்சி சொல்லாதே பாவம், பிறனுக்கு உண்டான காரியங்களை இச்சியாதே பாவம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே பாவம் கற்றுக் கொடுத்தார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி இந்த பூமியிலே வருமளவும் இந்த நியாயப்பிரமாணம் அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டது, அடிஷனலா ஆட் பண்ணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வருகிற காலம் வரைக்கும்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வருகிற காலம் வரைக்கும் மனிதனுடைய அக்கிரமம் பெருகாதபடிக்கு தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபத்திலே எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணம் சிலுவை அண்டைக்கு, இயேசுவின் அண்டைக்கு நடத்துகிற உபாத்தியாக, டீச்சராக இருந்ததே தவிர இந்த நியாயப்பிரமாணம் எந்த மனிதனையும் ரட்சிப்பதற்கு இந்த நியாயப்பிரமாணத்திற்கு பலனில்லை. இயேசுவுக்கு பக்கத்துல கையை பிடித்து நடத்தி கொண்டு போனது வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி இவரே, இவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாக செயல்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கவனிக்கிறீர்கள், புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வாரங்களின் பண்டிகையிலே 50வது நாளிலே சீனாய் மலையிலே பலத்த எக்கால சத்தத்தோடு கூட மின்னல்களும் இடி முழக்கங்களும் நிறைந்த அதிகாலை வேளையிலே தேவன் இறங்கி வந்த பயம் நிறைந்த அந்த ஸ்தலத்திலே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், இயேசுவண்டைக்கு ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக. இது பழைய ஏற்பாட்டிலே இந்த பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லப்படுகிற பண்டிகையின் அனுபவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்திலே நீ இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதனால்தான் எங்கு எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டதோ அங்கு போய் ஜனங்கள் கொண்டாடினார்கள். சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட பொழுது சீலோவிலே போய் கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பொழுது எருசலேமிலே போய் கொண்டாடினார்கள். எனவே தான் இந்த பண்டிகை நாள் வருகிற பொழுது யூதர்கள் எந்த பக்கத்துல இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து எருசலேமிலே வந்து உட்கார்ந்து கொள்ளுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்திலே எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், எப்படியாவது இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையிலே நான் எருசலேமிலே இருக்க வேண்டும் என்று கப்பல் பிடிச்சு தீவுகளை கடந்து மிலேத்து பட்டணத்திலே நான் வந்து சேர்ந்தேன். ஏனென்றால் they want to celebrate, they want to observe it. இது தேவ கட்டளை. அதனால அடிச்சு பிடிச்சு பாடுபட்டு பிரயாசப்பட்டு கப்பல் ஏறி தீவுகளை கடந்து அந்த பண்டிகையில எருசலேமில் போய் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் பிரயாசப்பட்டார்கள். இப்படி ஒரு பிரயாசத்தை தான் ஆண்டவருடைய சீசர்களும் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நேராக நம்முடைய தியானத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். 160வது பக்கத்திலே வாசிக்கலாமா? அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, வாரங்களின் பண்டிகை சம்பவிக்க போகிற அந்த நாள் வந்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு நேராக கடந்து போனார்கள். அதனால்தான் 2வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது ஆசிரியர்கள் கப்பத்தோக்கு எங்க இருந்தெல்லாமோ ஜனங்கள் எருசலேம்ல கடந்து வந்திருந்தார்கள். அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய இவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இருந்து அந்த எருசலேமிலே வாரங்களின் பண்டிகைக்காக ஜனங்கள் கூட ஆரம்பித்த பொழுது இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, எருசலேமை விட்டு போகாத, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் காத்து கொண்டு இருங்கள், வெயிட் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொன்னார். எப்பொழுது சொன்னார்? 40 நாட்கள் கழிந்த பிற்பாடு. எப்படி யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 1வது மாதம் 14வது தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அதுபோலவே இந்த 1வது மாதம் 14வது தேதியிலே தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் சாட்சி பெற்ற இயேசு பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு நாம் லேவியராகமத்தில் வாசித்தோம் அல்லவா, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளில இருந்து கவுண்ட் பண்ண வேண்டும் என்று வாசித்தோம் அல்லவா. அதுபோல அவர் அடிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த ஓய்வு நாளைக்கு அடுத்த நாளிலே 3வது நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இயேசு இந்த உலகத்திலே உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த இயேசு 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த இயேசு இந்த பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவர் சொன்னார், ஒரு காரியத்தை ரிமைண்ட் பண்ணினார். பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள். யோவேல் 2:28 அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பிதாவின் வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் மேலையும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். சொப்பனங்கள் காணத்தக்கதாக, தரிசனங்கள் காணத்தக்கதாக, தீர்க்க தரிசனங்கள் சொல்லத்தக்கதாக, மாமிசத்தை ஜெயிக்கத்தக்கதாக என் ஆவியை கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே தெய்வம் இறங்குவதற்காக, தெய்வத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருந்தது போல தங்களை பரிசுத்தப்படுத்தி, தங்களை ஆயத்தப்படுத்தி, தங்களை தயார்படுத்தி தேவ சமூகத்திற்காக காத்து கொண்டிருந்தது போல 120 பேர் கிட்டத்தட்ட 10 நாட்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாக, தயார்படுத்தினவர்களாக மேல் வீட்டறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். 120 பேரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களில் ஸ்பெஷலிஸ்ட். சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறான். ஒருத்தன் இயேசுவின் மார்பிலேயே படுத்து கிடந்தவன், எங்க போனாலும் இயேசுவின் மார்பில் படுத்து கிடப்பான். இன்னொருத்தன் நமக்காகவே ஏராளமான கேள்விகளை இயேசுவின் இடத்துல கேட்டவர். தேவனே, நீரேயானால் நான் கடலிலே
இறங்கி நடந்து வரட்டும் என்று விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்தவர். இந்த கல்லுக்கு மேலே என் சபையை கட்டுவேன் என்ற தரிசனத்தை பெற்றவர். இன்னொருத்தர், அவர் எனக்கு பிரசன்னமானால் தான், அவருடைய காயங்களிலே என் விரல்களை போட்டு பார்த்தால் தான் அவனை விசுவாசிப்பேன் என்று சொன்னபோது பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுக்குள்ளே இயேசு நுழைந்து தரிசனம் கொடுத்தவர். இன்னொருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாரு, மாச சம்பளத்தில் இருந்தாரு. என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு இவர் எனக்கு போதும் அப்படின்னு பின்பற்றி வந்தார். ஆயத்துறையிலிருந்து வெளியே வந்தவர். ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்டான பீப்புள், பட் டிஃபரெண்ட் கிஃப்டட் பீப்புள். அதே இடத்துல இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அந்த மனுக்குலத்தில் பிறந்த தேவகுமாரனை தன் வயிற்றிலே சுமந்த அந்த தாயும் மரியாளும் அந்த இடத்துல இருந்தார்கள். எல்லாருக்குள்ளேயும் மேன்மையாக பேச வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்குள்ளே மேன்மையாய் பேச வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருந்தாலும், அந்த மேல் வீட்டறைக்குள்ளே அவர்கள் ஏறுகிற பொழுது தங்கள் மேன்மைகளை எல்லாம் குப்பையாக எரிந்துவிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து 4வது வாக்கியங்கள் வரைக்கும் அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை திருப்புங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே தேவனது மகத்துவங்களை பேசத் தொடங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ ஜனமே, முதல் பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அந்த நாளுக்கு அப்புறம் அந்த வாரங்களின் பண்டிகையிலே இதை போலவே ஒரு பலத்த சத்தம் கேட்டது, இடிமுழக்கங்கள் கேட்டது, அக்னியாக அந்த மலை பற்றி எரிந்தது. பலத்தைய கால சத்தம், இடி முழக்கங்களும் கார் மேகங்களும் நிறைந்த அந்த அதிகாலை வேளையிலே ஜனங்கள் பயந்தவர்களாக நடுங்கினவர்களாக தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு அவர்கள் பயந்தவர்களாக நடுங்கினவர்களாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே முதல் பஸ்காவாகிய இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஒரே பரிகார பலியாக பலியிடப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பஸ்காவுக்கு அடுத்தபடியாக வந்த இந்த முதலாவது பெந்தெக்கோஸ்தே என்று சொல்லப்படுகிற வாரங்களின் பண்டிகையிலே அன்றைக்கு எப்படி இடிமுழக்கங்கள் கேட்டதோ அதுபோல இடிமுழக்கத்தின் சத்தம், பலத்த காற்றின் சத்தம், எக்கால சத்தம் அன்றைக்கு தொனித்தது போல இன்றைக்கும் இங்கே எக்கால சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிற பொழுது சீனாய் மலையில அக்கினியாக இறங்கினது போல அக்கினி மயமான நாவுகள் பரத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மனதோடு கூட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்துக் கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் வந்து இறங்கின பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், தெய்வத்தினிடத்திலே சேர்வதற்கு தயங்கினார்கள்,
புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இருதயத்தில் இருந்து தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய மகிமைகளை, தேவனுடைய நாமத்தின் புகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது வெறும் காணிக்கை கொண்டு வருகிற பண்டிகை அல்ல, ஆவியானவருக்குள்ளே நிறைந்திருக்கிற பண்டிகை. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றால் நாம் அவருடையவர்கள் அல்ல. நம்ம சொல்லலாம், என் பேர் ஜோசப்னு சொல்லலாம், என் கழுத்துல ஒரு சிலுவையை நான் போட்டுக்கலாம், என் கார்ல நான் ஒரு வசனத்தை ஒட்டி கொள்ளலாம், நான் அவருடையவன் அல்ல. The Bible says very clearly, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏனென்றால் மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷருக்கு உரியவைகளை ஒருவன் அறிய முடியாதது போல தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்கு உரியவைகளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தேவனுக்கு உரியவைகளை அறிந்து கொள்ள முடியும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிறைத்திருந்தால் மாத்திரம்தான் அவன் தேவனுக்கு உரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, எப்பா நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். தன்னுடைய பாடுகளை, மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு சொன்னார். யோவான் 14வது அதிகாரத்தில் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற உடனே சீஷர்கள் கேட்ட, எங்க போகிறீர் ஆண்டவரே, எங்க போகிறீர்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோம், எங்கே போகிறீர்? ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. யோவான் 14 உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நான் உன்னையெல்லாம் சும்மா விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு எல்லாம் குப்பை, எல்லாம் ஆயம் அப்படின்னு விட்டு என்னை பின்பற்றி வந்தாயே, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல திரும்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், அதனுடைய 14வது அதிகாரம், ரைட், அதனுடைய 16வது வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நமக்கு நேரம் அதிகமாக இல்லாத காரணத்தினாலே வெகு சீக்கிரமாக சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். 149வது பக்கம், ஜான் chapter 14 verses 16 வாசிக்கலாமா? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, எப்பா நான் உங்களை விட்டுட்டு போறேன் என்று பயப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுவேன் உனக்காக வேறு ஒரு தேற்றரவாளன், வேறு ஒரு கம்ஃபர்டர், உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், உன்னுடைய எல்லா சோதனைகளிலும் வேதனைகளிலும் உன் கூடவே இருக்கிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், அப்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். அந்த 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வாக்கியம் வாசிப்போமா? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய
தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. நாம் எல்லாம் ரொம்ப மறதி பிடித்தவர்கள் இல்லையா? நமக்கு யாராவது ஏதாவது நமக்கு விரோதமா பேசினா தான் நமக்கு என்னவே செய்யாது, மறக்கவே. அதாவது பிரதர் 1947 வருஷம் பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி 8:30 மணிக்கு ஒருத்தன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லித்தான். என்னால என்ன செய்ய முடியல, இன்னும் நான் செத்தாலும் எனக்கு என்ன செய்யாது பிரதர். ஆனா போன வாரம் பிரசங்கம் என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்க, என்னமோ பைபிள்ல இருந்து பேசினாரு பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ காரியங்களை இயேசு சீசர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல பேசினாரு. அவரை போல ஒரு போதகர் இந்த உலகத்துல கிடையாது இல்லையா? ஒரு நல்ல ப்ரொஃபசர், அவரை போல ஒரு நல்ல ப்ரொஃபசர் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா அவருக்கு பரலோகமும் தெரியும், பூலோகமும் தெரியும், சகல ஞானமும் உடையவர். அவர் நினைச்சார் அப்படின்னா அவ்வளவு டாப் கிளாஸ்ல அவ்வளவு குவாலிட்டியா பேச முடியும். ஆனா அவர் எப்படி பேசினார்னா அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, என்னை போல மக்கு மண்டைகளுக்கு புரிகிற விதத்துல எளிமையா பேசினார். உங்களை போல நல்ல பியூட்டிஃபுல்லான இன்டெலெக்சுவல்ஸ்க்கு ஸ்தோத்திரம், அவர் கொஞ்சம் ரொம்ப இன்டெலெக்சுவலா சில காரியங்களை பேசினார். சில பேருக்கு ஏதாவது கதை போல சொன்னாதான் விளங்கும், அவங்களுக்கு கதை போல சொன்னார். அப்படி இன்டென்ஷன் என்னன்னா எப்படியாவது ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இப்ப ஆண்டவரை யோசிச்சுட்டாரு, நான் சத்தியத்தை பத்தி ஏராளம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு காலத்துல நீ மறந்து போயிருவ. நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் நினைவுக்கு கொண்டு வருகிறவர். நீ மறந்து போகாம தெய்வத்தை நீ சத்தியமாய் பின்பற்றணும்னா வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுகிற தெய்வ சபையே, வாரங்களின் பண்டிகை தேவ சமூகத்திலே கொண்டாடுகிற தெய்வ சபையே, நீ மறந்து போகாமல் தேவன் உனக்கு கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை நீ உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்றால் உனக்கு ஞாபகப்படுத்துகிற, உன்னை உற்சாகப்படுத்துகிற, தேவன் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப உனக்கு போதிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதான் இயேசு சொன்னார், அவர் வந்து உங்களுக்கு சகலவற்றையும் நினைப்பூட்டுவார். 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வாக்கியத்தை நாம வாசிக்கலாம். 151வது பக்கத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போமா? பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஏன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தேவை அப்படின்னா, நாம போகிற பாதையில ஏராளமான வேதனைகளும் சோதனைகளும் கண்ணீர்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வருகிற பொழுது விசுவாச வாழ்க்கையில தொய்வு வந்துவிடும். இயேசுவை பின்பற்றுகிறோமே, சரிதானா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறபடியினால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அழுது அழுது அதையே நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் ஐயா. ஏன்னா எனக்கு தெரியல whether I'm walking in a very proper way. நான் சரியான பாதையில நடக்கிறேனா, நான் கர்த்தரை சரியாத்தான் பின்பற்றுகிறேனா, நான் போகிற பாதை சரியான பாதை தானா, நான் பின்பற்றுகிறவர் என்ன கடைசி வரைக்கும் சரியா நடத்துவாரா? ஏராளமான குழப்பங்கள் வருகிற பொழுது ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். உள்ள இருந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார், தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். இயேசுவை பின்பற்றுவதற்கு அவர் நம்மளை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம்
13வது வசனத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். 152வது பக்கத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து கவனமாக வாசிக்கலாம். வாசிப்போமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சுயமான வார்த்தைகளை பேசுகிறவர் பரிசுத்தாவியானவர் அல்ல, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவர். 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு பரிசு இறங்கி வருகிறது அப்படின்னு அறிவிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் அல்ல. Listen church, listen church. அப்படி அறிவிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் மெஜிஷியன் அல்ல. பரிசுத்தாவியானவரை மந்திரவாதி போல, குறி சொல்லுகிறவள் போல பயன்படுத்தக்கூடாது. பரிசுத்தாவியானவர் வரப்போகிறதை அறிவிப்பார், வரப்போகிற தேவராஜ்யத்தை அறிவிப்பார், வரப்போகிற நீதியை அறிவிப்பார், வரப்போகிற பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிற காரியங்களை அறிவிப்பார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் இயேசு வருகிற வரைக்கும் ஜனங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்துக்கு நோக்கம் இருந்ததே. பரிசுத்தாவியானவரின் நோக்கம் என்றால் அதே இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருகிற காலம் வரைக்கும் இந்த ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பரிசுத்தாவியானவரின் நோக்கம். பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்தாவியானவர் தேவை. ஒவ்வொரு வாலிபனுக்கும் பரிசுத்தாவியானவர் தேவை. ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் பரிசுத்தாவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிறிஸ்துவாகிய பஸ்கா என்ற பலியினாலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மேல் வீட்டறையின் அனுபவங்கள் தேவை. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. எதற்காக என்றால், ஏதோ கொண்டாட்டங்களுக்கு நேராக அல்ல, குறி சொல்லுகிற அனுபவங்களுக்கு நேராக அல்ல, அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அல்ல. இயேசு சொல்லி போனார், நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் கெட்டு போகாமல், என் விசுவாசம் கெட்டு போகாமல், என் பரிசுத்தம் கெட்டு போகாமல், நான் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் நித்திய ஜீவனுக்கான என் ஆசையும் கெட்டு போகாமல் எனக்கு ஞாபகப்படுத்தி இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி, நினைப்பூட்டி, போதித்து, ஆலோசனை சொல்லி, சகல சத்தியத்திற்குள்ளும், அநியாயத்திற்குள்ளே அல்ல, நியாயத்திற்குள்ளே, அநீதிக்குள்ளே அல்ல, நீதிக்குள்ளே, பொய்க்குள்ளே அல்ல, சத்தியத்திற்குள்ளே உன்னை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உன்னை உணர்த்துவார். என் கூட உட்கார்ந்து சபையை நம்ம கூட உட்கார்ந்து அவர் உணர்த்துவார். உணர்வில்லாம சில நேரம் பணியாத மாடு போல நான் இருக்கிற பொழுது என்னை உணர்த்துவார். நீ செய்வது பாவம். நியாயப்பிரமாணம் என்ன சொன்னது? பாவத்தை குறித்து அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வந்தது. பரிசுத்தாவியானவர் உள்ளிருந்து சொல்லுவார். யாரும் சொல்லணும் அவசியம் அல்ல, ஊழியக்காரன் சொல்லணும்னு அவசியம் அல்ல. The Spirit of the God will declare what is sin. பாவம் என்றால் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து உணர்த்துவார். அவரே சொல்லிக் கொடுப்பார். மனசாட்சியோடு கூட அவர் இடைவிடுவார். உள்ளான மனிதனோடு கூட அவர் இடைவிடுவார். தேவனிடத்திலே திரும்பு என்று உந்திக் கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். மிஞ்சி போகிற போது சொல்லுவார், எப்பா மிஞ்சி போகாத, நியாய தீர்ப்பு இருக்கிறது, அந்த நாளில் போய் உட்கார்ந்து கொள்ளாத, நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படாத, மிஞ்சி போகாத, இம்மட்டு போதும், தேவனிடத்தில் திரும்பு, சொல்லிக்கொண்டே இருப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார். அன்னைக்கு சீனாய் மலையிலே
அந்த நியமங்கள், அந்த கற்பனைகள் கற்பலகையிலே எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைகளை வேதம் சொல்லுகிறது, அதே கற்பனைகள், அன்பை குறித்த உபதேசங்கள், அன்பை குறித்த கற்பனைகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற கற்பனைகள், மனிதனிடத்தில் அன்பு கூறுகிற கற்பனைகள் கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய பலகையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை சபிக்கிறவனை நான் எப்படி ஐயா ஆசீர்வதிக்க முடியும்? தெய்வ அன்பு இல்லாமல் அது சாத்தியம் அல்ல. என்னை நிந்திக்கிறவனுக்காக எப்படி ஐயா ஜெபம் பண்ண முடியும்? தெய்வீக அன்பு இல்லாமல் அது சாத்தியம் அல்ல. எனக்கு விரோதமாக குற்றம் செய்தவனை நான் எப்படி ஐயா மன்னிக்க முடியும்? தெய்வ அன்பு இல்லாமல் அது சாத்தியம் அல்ல. அதனால வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவராலே தேவனது அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஐயா, ஆவியானவர் என்பவர் ரொம்ப ஜென்ரலான திருத்துவ தேவனிலே ரொம்ப ஜென்ரலானவர், ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப பவர்ஃபுல் ஆனவர். நம்முடைய வாழ்க்கை அவராலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்யவில்லை என்றால் தேவனுக்கு உண்டான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. சபையே, நீ வாரங்களின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். எப்படி? உள்ளார்த்தமாக, ஆவியிலே நிறைந்து. ஆண்டவர் சொன்னார் சமாரியா ஸ்திரீவின் இடத்துல, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையில் மாத்திரமல்ல, எவ்விடத்திலும் இருக்கிற ஜனங்கள் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். உண்மை வேணும், உள்ளான மனுஷனோடு ஆராதிக்கணும். அதனால பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே சரீரத்தை ஒடுக்கி 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 ஒடுக்கி, ரோமர் 8வது அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். ரோமர் 8 முழுவதும் வாசித்து பாருங்கள். மாமிசத்தினால் நாம் பிழைத்தால் செத்து போவோம், ஆவியினால் மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13. சரீரத்தை அழிச்சு 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிடறார் அப்படின்னா, நம்ம வாசிச்சோம் அல்லவா உபாகமத்தின் புஸ்தகத்துல, உன் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆவியானவர் நம்மையே காணிக்கையாக படைக்க வைத்து விடுவார். நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வைத்து விடுவார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வேற எல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்ன அப்படின்னா, உன்னையே பலியாக செலுத்துவது, உன்னையே ஜீவ பலியாக அப்படி அர்ப்பணிக்க வச்சிருவார் ஆவியானவர். ஏன் தெரியுமா? நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல சபையே, நாம் பரத்திற்கு உரியவர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, பரத்துக்குரியவர்கள். எனவே தான் பரத்தை பற்றி யோசிக்கவும், பரத்தை பற்றி பேசவும், பரத்தையே நாடி தேடவும், பரத்துக்குரிய தேவனது வார்த்தைகளை சிந்திக்கவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற, தாங்கி பிடிக்கிற, பலப்படுத்துகிற, சாட்சியாய் வாழ பண்ணுகிற ஆவியானவர் நமக்கு தேவை. ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவில, சமாரியாவில, எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி பரியந்தமும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, சாட்சிகளாயிருப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, 50வது நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்கு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறது அப்படின்னு உடனே ஆகா ஓகோன்னு இப்படி சத்தம் போடுறதெல்லாம் அல்ல, அது அல்ல. ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டீர்களே அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, நாளுக்கு நாள் பாவத்துக்கு மேல வெறுப்பு வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார்.
நாளுக்கு நாள் அநியாயத்துக்கு மேல வெறுப்பு வந்துச்சுன்னா, நாளுக்கு நாள் வேத வசனத்துக்கு மேல விருப்பம் வந்தது என்றால், நாளுக்கு நாள் இன்னும் இன்னும் ஆண்டவர் அறியணும்னு ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மிகச் சுருக்கமாக, ரொம்ப அவைலபிள் டைம்ல, ரொம்ப ஷார்ட்டா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறேன். வாரங்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அனுபவம் நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் முழங்கள், நம்ம எல்லாரும் எழுமி நிற்கலாம், கண்களை மூடலாம், எழுமி நிற்கலாம், கண்களை மூடலாம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு அந்த அனுபவம் தேவை, பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் தேவை. நீங்க ஒவ்வொருத்தருமே வாய் திறந்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சபையை பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால தான் நம்மளால தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால தான் நம்முடைய மாமிசத்தின் கிரியைகளை நம்மளால மேற்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ராத்திரியில நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். அதற்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அந்த 50வது நாளுக்கு இஸ்ரவேலர்கள் ஆயத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த 50வது நாளுக்கு சீஷர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆயத்தப்படணும். தாகம் உள்ளவனுக்கு மேல தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். தாகம் வரணும், விருப்பம் வரணும். நான் அல்ல ஆண்டவரே, ஆவியானவராலே நான் நடத்தப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Holy Spirit, the gentle Spirit, ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா மாமிசத்தை அதம் பண்ணி போடுவார். Jesus, pray church. Jesus, Jesus, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. முடிந்தால் கைகளை உயர்த்தி கண்ணுகளை மூடி சேற்றக தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவர். சொல்லிக்கொண்டே இருங்க. வல்லவரே, பேசுங்க. வரணும் ஆண்டவரே, நீர் வரவேண்டும் நல்ல. நீங்களே ஜெபத்தோட பாடுங்க. வல்லவரே, நீங்க வர. அந்த உள்ளதுக்கு ஆழத்துல இருந்து
நல்லவரே. அதே ஸ்டான்ஸா தான் திரும்ப திரும்ப. வல்லவரே தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளர். ஜீசஸ் ஜீசஸ் ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா வரவே. சபையாக பாடுங்க பாடுங்க பாடுங்க. வல்லவர். Come on everyone. வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. நாங்கள் பலனடைய நீரப்பீடுமே, பலத்தின் ஆவியே. கேளுங்க ஒரு மனதோடு. பலன் அடைய சாட்சிய வாழணுமே, உமக்காய் நிமிர்ந்து நிற்கணுமே. கேளுங்க. பலத்தின் ஆவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே. Come on church. நாங்கள் கனம் அடைய ஆளுக உண்டாகட்டுப்பா, உங்க ஆளுக உண்டாகட்டுப்பா, உங்க ஆளுக உண்டாகட்டுப்பா. ஜீசஸ். எல்லா கல்லான இருதயங்களும் இன்றைக்கு சதையாலான இருதயங்களாக மாற்றப்படட்டு. சீனாய் மலையின் அனுபவம் அல்ல, மேல் வீட்டறையின் அனுபவம். கல்லான இருதயங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, சதையாலாகிய இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஜீசஸ் ஜீசஸ், we need your presence, Holy Spirit. ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவீராக, ஒவ்வொரு இருதயங்களையும், சிறியோர் பெரியோர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு மேலையும், அத்தனை பேருக்கு மேலையும் சாட்சியாக எழும்ப பண்ணுகிறவர், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர், பாவத்தினால கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கிறவனை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவர், உன்னத அனுபவங்களுக்கு நேராக கொண்டு போகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit. பிதா வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மூடுவீராக, எங்களை நிரப்புவீராக. வறண்ட நிலத்தில் பாய்ந்தோடுகிற ஒரு நதியை போல எங்கள் வறண்டு போன ஜீவிதத்திற்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகத்தக்கதாக, ஜீவ ஊற்று நிரப்பத்தக்கதாக, எங்கள் வறண்ட வாழ்க்கைக்குள்ள ஒரு அபிஷேக நதி பாயத்தக்கதாக, இந்த பொல்லாத மாமிசத்தை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக உன்னத அக்கினியானவரே இறங்குவீராக. எங்கள் மாமிசத்தை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைத்து உமது அக்கினியினால சுட்டரித்து தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. தூய ஆவியே, அன்பின். உங்களால எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ பாடுங்க. துணை என்னை ஆளுகை செய்யும் தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா வரவே.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, தர்மையான சாயங்கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல எங்கள் போராட்டம், துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இருக்கிறபடியினாலே ஆவியின் வல்லமையை தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சத்தியத்திற்குள்ளே நடக்க முடியாதபடி எங்களுக்குள்ளே போராடுகிற இந்த மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிக்க ஆவியின் பெலன் தருவீராக. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. மேல் வீட்டறையின் அனுபவங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை எங்கள் உள்ளான மனிதனில் பெற்று கர்த்தருக்குண்டானவைகளை அறிந்து உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். இந்த சாயங்கால வேளையில கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.